Today I am going to tell about 18th திவ்ய தேசம் திருக்கண்ணங்குடி பெருமாள் ஷானம் மேனி பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் அரவிந்தவள்ளி நாச்சியார் விமானம் உட்பல விமானம் தீர்த்தம் சரவண புஷ்கரணி பிரதிக்ஷியம் பிறகு சைத்தியர் கௌதம முனிவர் மங்களாசாசனம் திருவங்கை ஆழ்வார்கள் 10 பாசனங்கள் பாடப்பட்டுள்ளது. திருவாரூர் நாகப்பட்டினம் மார்க்கத்தில் ஆழியாருக்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது திருக்கண்ணங்குடி தாமோதர நாராயண பெருமாள் சாமளமேனி பெருமாள். சாமளம் மேனி என்றால் கருத்த திருமேனியுடையவன். நாராயண பெருமாள் என்றால் தம்பிரான் கட்டுப்பட்டு கண்ணன் பெரியவர். பெருமாள் என்றால் நாராயணன் என்றால் பெரியவர் என்ற அர்த்தம் என்று. கிருஷ்ணன் பக்கத்தில் வசிஷ்டர் கிருஷ்ணன் பக்தியில் வசிஷ்டர் மிகவும் சிறந்தவர். வெண்ணையில் கிருஷ்ணனைப் போல விக்கிரகம் செய்து அதை தமது பக்தியின் மேலிட்டால் வெண்ணெய் உருக இலவுகு என்பதில் திவ்ய மங்கள் விக்கிரமாக செய்து தியானத்தில் வழிபட்டு வந்தார். இவ்வாறு வெகுகாலம் செய்து வர இவரது பக்தியை மெச்சி கிருஷ்ணன் ஒரு நாள் குழந்தையாக கோபாலனாக வடிவம் கொண்டு வசிஷ்டர் ஆராதனைக்கு செய்து வைத்து கொண்டிருந்த வெண்ணையை அப்படியே எடுத்து விழுங்கிவிட்டு ஓட்டம் பிடித்தார். இதை கண்ட வசிஷ்டர் கோபாலனை விரட்டிச் சென்றார். திருக்கண்ணங்குடி கிருஷ்ணராயம் என்று புராணம் குறிப்பிடத்தக்கது. இந்த கிருஷ்ணராயத்தில் மகிழ மரத்தின் அடியில் மகாவிஷ்ணுவை குறித்து எண்ணற்ற ரிஷிகள் தவம் கொண்டிருந்தார்கள். அப்பகுதியில் கிருஷ்ணன் ஓடி வருவதை தமது ஞானதிஷ்டியால் உணர்ந்த ரிஷிகள் தம் பக்தியின் பாசக்கயிற்றால் கண்ணனை கட்டுண்டு நிறுத்தினார்கள். அவள் பக்திக்கு கட்டுப்பட்டு நின்ற கண்ணன், வசிஷ்டர் என்னை விரட்டி வருகிறார், வேண்டிய வரத்தை சீக்கிரம் கேளுங்கள் என்று அவசரமாக சொல்ல, அவர்களோ எங்களுக்கு காட்சி கொடுத்தது போல இங்கேயே நின்று எப்போதும் காட்சி தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார். அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்க நின்ற வேணுகோபாலனை ஓடி வந்த வசிஷ்டர் அவன் பாராதனைகளை பற்றி கொண்டு உடனே கோபுரங்களும் விமானங்களும் உண்டாகின. பிரம்மவும் தேவர்களும் அந்த பிரம்மோற்சவம் நடத்தினார்கள். பெருமாளை பற்றி 10 பாசனங்கள் பாடியுள்ளார். திருக்கண்ணங்குடி நின்ற பெருமாளை தரிசித்திருக்கிறேன். லோகநாத பெருமாள் சாயனமேனி பெருமாள் என்று திருக்கோலம். இங்கே கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் லோகநாகி பெருமாள் தாமரை நாராயண பெருமாள் இடது கையில் கண்ணன் நிற்கும் திருநாமத்தைப் போல ஒரு கை வைத்து கொண்டு இருக்கிறார். அரவிந்தநாயகி தாயார் உற்சவமூர்த்தியாக உட்பல விமானமாக ஸ்வர்ண புஷ்கரணியில் தோன்றியுள்ளார். இதை கேட்டாலே பாவம் போகும். வகுளமரம் இந்த ஊரில் ஒரு வழக்கு சொல்லப்படுகிறது. உறங்கா புலி, தோளா வழக்கு, ஊரா கிணறு, சாயா கீழ் என்று ஒரு நீதிமன்றம் வழக்கு ஆட்போல இருக்கிறது என்றால் அந்த வழக்குக்கு என்றென்றும் 50 வருடமாயும் தீராது இருக்கிறது. தோளா வழக்கு திருக்கண்ணங்குடி ஏற்றி சொல்வார்கள். திருக்கண்ணங்குடி போனால் ஒரு வம்பு வந்தே தீரும் என்று எப்போதும் தீராது. திருமங்கையாழ்வார் ஆரம்பித்தது என்று வைத்து கொள்ளலாம். இன்று நேற்றல்ல, நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு விக்கிரத்தை எடுத்துட்டு வந்து தங்கம் வேணும், ஸ்ரீரங்கத்தில் மதில் கட்ட வேண்டும், இங்கே புளிய மரம் இருந்தது வைத்து அந்த விக்கிரகத்தை மறைத்து வைத்து விட்டார். புளிய மரத்தில் யாராவது வந்தால் எனக்கு சொல்ல வேண்டும் என்று முழித்து கொண்டு இரு என்று. அதனால்தான் அதுக்கு உறங்கா புலி என்று பெயர். அந்த புளிய மரத்திலேயே மலம் தூங்கவே இல்லை. அதற்கு ஆழ்வார்கள் ஆசீர்வாதம் செய்கிறார். அதனால்தான் அது உறங்கா புலி என்று பெயர் வந்தது. நாகப்பட்டினத்திலிருந்து இவரை துரத்தி கொண்டு வந்தான். இது என்னுடைய நிலம்தான் என்று சொல்லி நிலத்திற்கு எஜமான நிலத்தை உழவ வந்தான். உடனே ஆழ்வார்கள், அது என் நிலம், என் விக்கிரத்தை மறைத்து வைத்திருக்கிறேன், உன் நிலத்திற்கு
வைத்து வச்சுக்கிறேன். உன்னிலத்திற்கு பட்டா இருக்கிறதா என்று கேட்டார். பட்டா இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது, அங்கே போக கொண்டு வந்து தருகிறேன், நாளைக்கு அங்கே வாருங்கள், பட்டா தருகிறேன் என்று கூறினார். அங்கே போயும் அது தீரவே இல்லை. அன்றையிலிருந்து தீரா வழக்கு என்று திருக்கண்ணங்குடி என்று பெயர் வந்தது. இவர் வேண்டாம் என்று பேசினார். இல்லையே வம்புக்கு இழுத்து பேசினாலோ என் நிலம் என் பட்டா, உன்னை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். மூன்று நாள் இரவு உறங்க சென்றார். ஒரே தீர்த்த தாகத்தில் உள்ள ஒரு பெண்மணியிடத்தில் உன் குடத்தில் யாரோ நிலத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னுடையது என்று சொல்லிவிட்டார் என்று தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று இந்த இடத்தில் இருந்த இந்த ஜலம் கொடுத்தால் இதையும் என்னுடையது என்று சொல்வார் என்று தண்ணீர் கிடையாது என்றார். உடனே அவர் சாபம் கொடுத்து விட்டார். இந்த ஊரில் ஒரு கிணறு கூட தண்ணீர் இருக்காது என்று கூறினார். அதனால் இன்று வரையிலும் ஊரா கிணறு என்று பெயர் வந்தது. ஊரா கிணறு ஒரே பசியை தீர்த்த பக்கத்தில் மகிழ மரம் இருந்தது. பெருமாளை வந்து திருமங்கையாழ்வார் பசியாளர்களுக்கு பிரசாதம் கொடுக்க இந்த மகிழ மரத்திற்கு வயசாகாது, அது எப்போதும் இளமையாக இருக்கும் என்று திருமங்கையாழ்வார் பெருமைப்பட்டு இருக்கும் திருத்தலம். தீராத வழக்கு திருக்கண்ணங்குடி. நாம் சென்று தரிசனம் செய்தால் பெருமாளுடைய அனுகிரகம் பெறலாம், அருளை பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.